மற்ற உலகு வணக்கம். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 27 வெள்ளிக்கிழமை. டொரண்டோ நேரம் தற்போது 9:02 PM. டொரண்டோவின் வெதர் 18 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங் Ariaran. இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது டாப் ஆஃப் தி இயர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் இப்போது எலெக்ஷன் டைம். ஸோ ஜூன் 2 எலெக்ஷன் நடைபெற இருக்கின்றது. ஸோ இன்றைக்கு 4 பார்ட்டிஸ் இந்த லீடர்ஸ் வந்து கேம்பெயினில் என்கேஜ் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ இன்று இவர்கள் செய்த கேம்பெயின் பற்றி விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து தொழில் வாழ்க்கை சமநிலைக்கு உலகின் சிறந்த நகரங்களில் ஒன்றாக 3 கனேடிய நகரங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸோ இதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றன. டாப் டியர் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவில் இடம்பெறுகின்ற எலெக்ஷன் பற்றித்தான். அதற்கு முன்பு இப்போது அட்வான்ஸ் போல்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கின்றது. ஸோ நீங்கள் ஜூன் 2 உங்களால் ஓட் பண்ண முடியாமல் இருந்தால் ஜூன் 2 லாங் லைன்ஸாக இருக்கும். ஸோ இந்த லாங் லைன்ஸ் அவாய்ட் பண்ணுவதற்காக நீங்கள் அட்வான்ஸ் போல்ஸுக்கு சென்று அட்வான்ஸாகவே ஓட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு 28 அட்வான்ஸ் போல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுகின்றது. ஸோ உங்களோட ரைடிங்கில் இருக்கின்ற அட்வான்ஸ் போல்ஸ் வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கின்றது என்று சர்ச் பண்ணி நீங்கள் அங்கு சென்று உங்களுடைய ஓட்ஸை வந்து எளியாகவே போடலாம் என்பதையும் குறிப்பிட்டு கொள்கின்றோம். ஸோ இப்போது பார்க்க இருப்பது ஒன்டாரியோ பிசி பார்ட்டியின் தலைவர் டக் ஃபோர்ட் வந்து இன்று நியூஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்றில் பங்கு பெற்றிருக்கின்றார். ஓக்வில்லில் இது நடைபெற்றிருக்கின்றது. இந்த நியூஸ் கான்ஃபரன்ஸில் தி இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ஆப்ரேட்டிங் இன்ஜினியர்ஸ் வந்து பிசி பார்ட்டியை வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ இங்கு நிகழ்ந்த விடயங்களை பார்க்கலாம். Folks, I'm so excited to be here today in Oakville with so many young people who are training for good jobs in the skilled trades. Friends, we're 6 days from the election day, and I've never been more excited about the future of Ontario. I hear it time and time again, whether it's in Timmins or Windsor or London or Durham or anywhere across Ontario, Ontario's best days are still ahead. But it's up to each of us to roll up our sleeves and get it done. We're the only party saying yes. We're saying yes to rebuilding Ontario's economy with better jobs and bigger paychecks, so our kids and grandkids can build their future right here in Ontario. Yes to keeping costs down for Ontario families and putting more money back into your pockets. We're saying yes to working for workers as we get more women and men into the skilled trades. And we're saying yes
to keeping our province and our economy open today and in the future. Every day, more and more people are lending their support for our plan, a plan to build Ontario. And nowhere is the support growing more than among our women and men who work in the skilled trades. Throughout this campaign, I've been so proud to welcome the support of a growing number of unions representing the women and men who are building Ontario. And folks, make no mistake about it, each and every one of these folks behind me, they're helping build Ontario. We couldn't build anything if it wasn't for the cranes right here. So I'm very, very grateful. Just to name a few, including LIUNA, the largest construction union in North America, the Boilermakers, and the International Brotherhood of Electrical Workers Construction Council of Ontario, the Painters and Allied Trades, and the International Association of Sheet Metal, Air, Rail, Transportation Workers, Local Union 285, the Ontario Pipe Trades Council, the United Association of Local 787, HVAC and Refrigeration Workers of Ontario, and today including International Union of Operating Engineers, Local 793. And I'm so grateful, so grateful. When you look back on your handling of the pandemic, is there anything, looking back now, that you can point to and say, like, that you should have handled differently? Well, there's probably a lot of things that I could look back. I always like looking forward. I didn't do this myself. If it wasn't, let's use an example right here. If we didn't keep the construction trades open, the skilled trades open, there'd be less housing, less roads, less bridges. It was a Team Ontario approach. When it came to the health, I listened to the docs and the chief medical officer. And when it came to the economy, we all worked together. Everyone pitched in. And I've never been more proud of the Team Ontario approach. And I say the Ontario spirit. It goes right back to when we didn't have any PPE. And I called out for help. In 2 days, 26,000 companies went on our portal to start making the face masks, N95s, the face shields, the gowns, and everything in between. So I'm very, very grateful. And we have a strong plan, not to go back, but to stay open and keep moving the economy forward. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Toronto நேரம் தற்போது 9:09 PM and Torontoவின் weather 18 degrees Celsius and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் MP Accounting and Finance Service Inc. Ariaran. PC பார்ட்டியின் தலைவர் பிரீமியர் டக் ஃபோர்ட் வந்து இன்று நியூஸ் கான்ஃபரன்ஸ் ஓக்வில்லில் நடைபெற்ற நியூஸ் கான்ஃபரன்ஸில் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை தான் பார்த்திருந்தோம். இதில் மெயின்லி அவர் சொன்னது இன்னும் எலெக்ஷனுக்கு 6 days தான் இருக்கின்றது. பிசி பார்ட்டியின் அவர்கள் வந்து முக்கியமாக எக்கானமியை பில்ட் பண்ணுகின்றது ஒரு முக்கியத்துவம் வசிக்கின்றது அவர்களுடைய கேம்பெயினில் என்பதையும் தெரிவித்திருந்தார். அண்ட் இன்றைய நியூஸ் கான்ஃபரன்ஸில் தி இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ஆப்ரேட்டிங் இன்ஜினியர்ஸ் வந்து பிசி பார்ட்டியை வந்து என்டோர்ஸ் பண்ணியிருந்தார்கள். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது NDP இன் பார்ட்டி லீடர் ஆண்ட்ரியா ஹார்வர்த் வந்து இன்று ஸ்கார்பரோவில் கேம்பெயினை நடத்தியிருந்தார். ஸோ ஸ்பெசிஃபிக்காக லாங் டேர்ம் கேர் பற்றி தான் இன்றைய கேம்பெயின் வந்து
இருக்கின்றது. அண்ட் இவருடன் ஸ்கார்பரோ சவுத் வெஸ்ட் அண்ட் ஸ்கார்பரோ ரூஜ் பார்க் கேண்டிடேட்ஸ் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இவர் அங்கு பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். We know what COVID threw at us. And we know how Doug Ford's cuts and chaos made things worse for all of us. Made things worse for you, for your colleagues, for your co-workers. I know there are a lot of labor leaders in this room at various levels of your organizations. And I was saying to the ONA table as I was coming in, it's about thanking you not only for the work that you do on the front lines yourselves, but for the support that you give to your members. Sticking up for them, standing up for them, fighting for them each and every day for the dignity, the quality of life, the wages, the benefits that you deserve as working people in this province. So thank you. Thank you for your values, your grit, your determination, your passion, your solidarity. Thank you for all of those things. You always deliver. You always deliver. And you delivered. You delivered through years of the Harris government, as Felicia was saying. You've delivered through 15 years of disappointment, as the Liberals didn't undo the disaster that Mike Harris left us. They didn't undo it. They had a choice. They had a chance. And I know all of us were very disappointed as we waited and waited for their talk to turn into action. And it just never did. And then, of course, we got hit with a double whammy. We went into a pandemic with a hospital system that was on its knees, with a seniors care system that was horrendous. And of course, we all saw what the Canadian Armed Forces showed us, but many of us knew those things were happening in long-term care already. How many times nurses, PSWs, other staff in long-term care and in home care and community care went to work knowing that no matter how hard they tried, they weren't going to be able to provide the level of service, of caring, of compassion, of humanity that our seniors deserved. And I've talked to so many workers over these years, many years, not just since COVID, prior to COVID, workers who would talk to me and be in tears, talking about the stress that they had to go through, the worry that they had about, particularly with nurses, the impact of the things they were being told to do that might not be quite the way it's supposed to be when it comes to the requirements of your licenses. Putting frontline healthcare workers, frontline workers, period, in that kind of situation is unforgivable. And it doesn't have to be that way. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:15 PM
and Torontoவின் weather 18 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் MP Accounting and Finance Service Inc. Ariaran. நிகழ்ச்சியில் ஒன்டாரியோ NDP லீடர் ஆண்ட்ரியா ஹார்வர்த் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். இவர் ஸ்பெசிஃபிக்லி NDP இவர் லிபரல் மற்றும் PC பார்ட்டி லீடர்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பிரீமியர் டக்ஃபோர்ட் வந்து அவருடைய கட்ஸ் வந்து ஒன்டாரியோவில் இருக்கின்ற சிச்சுவேஷனை வேர்ஸ் ஆக்கி இருக்கின்றது என்றும் தெரிவித்திருந்தார். அத்துடன் 2019 ஒரு லெஜிஸ்லேஷன் ஒன்று பாஸ் பண்ணப்பட்டிருந்தது ப்ராக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மூலமாக. ஸோ இந்த பில் 124 என்று இந்த பில்லுக்கு வந்து பெயரிடப்பட்டிருந்தது. ஸோ இந்த பில் வந்து பப்ளிக் செக்டர் வேலை செய்கின்றவர்களின் கான்ட்ராக்ட்ஸை வந்து அவர்களுடைய கம்பன்சேஷன் வந்து 1 year per year ஆக வந்து லிமிட் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ இதை பற்றி NDP பார்ட்டி லீடர் மற்றும் லிபரல்ஸ் அண்ட் கிரீன்ஸ் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து பவருக்கு வந்தால் இந்த லெஜிஸ்லேஷனை வந்து ரத்து செய்வதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர் டக்ஃபோர்ட் வந்து தெரிவித்திருக்கின்றார் ஃபேர்லி பார்கின் பண்ணுவதாக அவர் வந்து பதவிக்கு வந்தால் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 296 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அத்துடன் இந்தியாவில் 6150 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 296 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.73 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.62 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:18 PM and Torontoவின் weather 18 degrees Celsius ஆக இருக்கின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் MP Accounting and Finance Servicing Ariaran. ஸோ எலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எலெக்ஷன் June 2 நடைபெற இருக்கின்றது. அட்வான்ஸ் போல்ஸ் வந்து 28ஆம் தேதி மட்டும் ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லாங் லைன்ஸ் அவாய்ட் பண்ணுகின்றது என்றால் நாளைக்குள்ள உங்களுடைய ஓட்ஸை வந்து அட்வான்ஸாக போடக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போது வந்து நாங்கள் பார்க்க இருப்பது லிபரல் பார்ட்டி லீடர் ஸ்டீவன் டல்டுக்கா பகிர்ந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ இவர் இன்று அவருடைய கேம்பெயின் ஸ்டாப் வந்து மிசிசாகாவாக இருந்தது. ஸோ இங்கு வந்து இவர் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றி பார்த்தோம் என்றால் இவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கின்றார் இந்த கான்ஃபரன்ஸில். அதாவது கேன்சல் பண்ண போகின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைவே 413 அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற பணத்தொகை வந்து அவர் கட்சி இதுக்கு வந்தால் அவர் பவருக்கு வந்தால் இது வந்து டைவர்ட் பண்ணப்படும். எதற்காக என்று பார்த்தோம் என்றால் புது பாடசாலைகள் பில்ட் பண்ணுவதற்கும் பாடசாலைகளை வந்து ரிப்பேர் பண்ணுவதற்கும் இந்த பணத்தொகை வந்து ரீஅலோகேட் பண்ணப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஸோ இவர் தெரிவித்த விடயங்களை பார்க்கலாம். And I want to thank all of our friends who are standing here with us today. You see the signs that they're holding. These are signs that I began to first see in my home community of Vaughan many months ago. And I've actually seen these signs pop up in my touring across many parts of Ontario because there is a clear understanding from people across this province, not just in the GTHA, that the decision that Doug Ford is obsessed with to try to proceed with a $10 billion highway called the 413, despite the fact that all of the independent analysis shows that it will cost billions of dollars, as I said, that it will take so many years to build, that it will destroy parts of the Green Belt,
wetlands and farmland. It'll put even more of our species that are already at risk further into risk. And here's the worst part of it all. The worst part of it all is the independent study, the independent analysis that I commissioned when I was Minister of Transportation on this very highway came back with a unanimous recommendation for the government to not proceed. And here's why. The recommendation unanimously, again, was don't proceed with this because if built, it will only save a small handful of commuters, mere seconds on their daily commute. And we also know, in particular during the midst of, or in the midst of an affordability crisis, where families here in Mississauga and beyond are feeling a real crunch because the cost of everything has skyrocketed out of control over the last 4 years under Doug Ford's watch. When you think about what this highway means in real terms, in dollar terms for the families here in Mississauga and across Ontario, we're talking about $2,000 per household across this province. For households here in Mississauga, households across the GTHA who will not get any congestion relief from this highway, as I talked about just a second ago, it will only save mere seconds on daily commutes in 10 plus years when it might be built. And also for families in Peterborough and in Kitchener-Waterloo and in Thunder Bay and in Ottawa. Every single Ontario household will have to cough up $2,000 so Doug Ford can pave over the Greenbelt, so Doug Ford can destroy wetlands and farmlands, so Doug Ford can make some of his richest buddies even richer. This is not leadership. This is not what Ontario needs right now. Ontario Liberals, well, we make a different choice. We have from the very beginning, in particular on this issue. We have consistently said that if elected June 2nd, we will, at our very first cabinet meeting, we will kill Highway 413 once and for all. And we will take those $10 billion, that $2,000 per Ontario household, it's your money and my money. We're going to take it and invest it instead in publicly funded education. We're going to invest it in repairing 4,500 schools here in Mississauga and across Ontario. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:24 PM. இன்று லிபரல் பார்ட்டி லீடர் ஸ்டீவன் டல்டூகா மிசிசாகாவில் வந்து ஹைவே 413க்கு எதிராக வந்து 413க்கு எதிராக வந்து அவருடைய கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தார். இவர் சொல்லியிருந்தார், இந்த ஹைவேயை பில்ட் பண்ணுவதன் மூலமாக என்வாயன்மெண்ட்டுக்கு நிறைய நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கின்றது அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து மிகவும் குறைவாகவே இருக்கின்றது கம்பேரிட்டிவ்லி என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் இவர் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டால், வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி எலெக்ட் பண்ணப்பட்டால், இந்த பணத்தொகை வந்து பாடசாலைகளை ரீபில்ட் பண்ணுவதற்கு 4,500 பில்டிங் பாடசாலைகளை வந்து ரிப்பேர் பண்ணுவதற்காக இந்த பணத்தொகை வந்து போய் சேரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை. பார்க்கலாம். ஹோம்லைன் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதிகுறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.
மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Life Future Realty. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:26 p.m. Torontoவின் weather 18 degrees Celsius and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் MP Accounting and Finance Service Inc. Ariaran. Good Evening Canada நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஸ்டில் ஒன்டாரியோவில் இடம்பெறுகின்ற கேம்பெயின் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். கடைசியாக கிரீன் பார்ட்டி லீடர் மார்க் ஷனர் வந்து இன்று ஹாமில்டனில் கேம்பெயின் பண்ணியிருக்கின்றார். ஸோ இங்கு இவர் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ முக்கியமாக இவர் வந்து குறிப்பிட்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸை வந்து 2030 ட்ரிபிள் பண்ண போவதாக இன்று தெரிவித்திருக்கின்றார். ஸோ அங்கு தெரிவித்த விடயங்களை பார்க்கலாம். I want to be clear that we have to stop Doug Ford from paving over our future. We have to end this false choice that's being brought forward by the Conservative government that we either develop and pave over the farmland that feeds us and the wetlands that protect us from extreme climate-fueled weather events, or build more homes. This is a false choice. And cities like Hamilton are pushing back against this pro-sprawl, anti-climate, expensive agenda. Despite what the other parties may or may not say, who are largely ignoring climate change in this campaign, we are in a climate emergency. It is now or never to address the climate crisis. And transportation is the highest source of climate and air pollution in this province. And the best way to tackle it is to build livable, affordable, connected communities. The kind of communities that so many Ontarians want. Communities where you can walk to access, good, thriving local businesses. Where you have access to local food. Where you have reliable, affordable, and quality public transit. Where you have streets that are safe for pedestrians and cyclists and people using wheeled mobility devices. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:30 p.m. and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் MP Accounting and Finance Service Inc. Ariaran.
குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் EQA டெஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்க வேண்டும் கிரேட் 3, கிரேட் 6 அண்ட் கிரேட் 9. இன்று வெளிவந்திருக்கின்றது த எஜுகேஷன் குவாலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆஃபீஸ் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் EQA டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் இந்த சிஸ்டத்தில் வந்து ஸ்லோ டவுன் ஆகி இருக்கின்றது அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணி வருவதால் இந்த EQA டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்குது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டை எழுதக்கூடியதாக இருந்துச்சு. பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாகிங் இஷ்யூஸால் வந்து எழுத முடியவில்லை. அண்ட் இதை பற்றி எலிமெண்ட்ரி டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஒன்டாரியோ வந்து குறிப்பிடும்போது சொல்லியிருக்கின்றார்கள், இந்த இஷ்யூ வந்து ப்ரெடிக்டபிளாகவே இருந்திருக்கின்றது அண்ட் இது வந்து இப்போது அன்னெசரி ஸ்ட்ரெஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காஸ் பண்ணுகின்றது இந்த ஒரு சேலஞ்சிங் டைமில் என்று எலிமெண்ட்ரி டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஒன்டாரியோ வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் இதை பற்றி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லிபரல் பார்ட்டி அண்ட் NDP பார்ட்டியின் வியூஸ் என்ன மாதிரி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் நியூ டெமோக்ராட்டிக் NDP பார்ட்டி மற்றும் லிபரல் பார்ட்டி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கின்றார்கள் EQA டெஸ்டிங் வந்து அவர்கள் எலெக்ட் பண்ணப்பட்டால் ஜூன் 2ஆம் தேதி இந்த அவர்கள் வந்து இந்த சிஸ்டத்தை EQA டெஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகின்றார்கள், இல்லாட்டிக்கு முற்றாக வந்து டேக்அவே பண்ண போகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் EQA இப்போது ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற ப்ராப்ளமாக இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:31 PM அண்ட் அடுத்ததாக நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்க பகுதியில் ஒரு பாடல் பார்க்க இருக்கின்றோம். உன்னை தேடும் என்கின்ற பாடல். இதை சரிகா நவநாதன் பாடியிருக்கின்றார். பார்க்கலாம். கவலையெல்லாம் போகும். அடிக்கும் மழையில் நாம் நனைவோமா, இல்லை
மலையில் நாம் நனைவோமா. How do you know this song? What do you mean? She's the one that sent it to me. You sent it to me. You catfished me? உனக்கு தேவைதான். உனக்கு தேவை. குளிர்காய் போமா. பரப்போமா. குளிர்காய் போமா. பரப்போமா. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran. MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran. Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:38 p.m. and Torontoவின் weather 18 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் MP Accounting and Finance Service Inc. Ariaran. இதைத் தொடர்ந்து கனேடிய செய்திகள் தான் பார்க்க இருக்கின்றோம். இதை வாசிப்பவர் PS சுதாகரன். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு Good Evening Canada, IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். Good Evening Canada. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். Good Evening Canada. வணக்கம். இன்று மே மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. MP Accounting and Finance Servicing Ariaran ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மத்திய அரசாங்கத்தின் புதிய துப்பாக்கிச் சட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ புதிய துப்பாக்கி சட்டத்தை திங்கட்கிழமை தாக்கல் செய்வார் என நிதியமைச்சர் டேவிட் லெமட்டி தெரிவித்துள்ளார். புதிய துப்பாக்கி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை விரைவில் அரசாங்கம் முன்வைக்கும் என நேற்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார். லிபரல் அரசாங்கம் முன்னைய காலங்களில் கனடாவின் துப்பாக்கி சட்டங்களில் மாற்றங்களை செய்திருக்கிறது. இதை மேலும் வலுப்படுத்த கடந்த தேர்தலில் ட்ரூடோ உறுதியளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. NDP வேட்பாளர் நீதன் ஷானின் தேர்தல் பதாதைகள் பல காணாமல் போயுள்ளதாக டொரண்டோ காவல்துறையிலும் ஒன்டாரியோ தேர்தல் திணைக்களத்திலும் முறையிடப்பட்டுள்ளது. ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியில் போட்டியிடும் நீதன் ஷானின் 500க்கும் மேற்பட்ட தேர்தல் பதாதைகள் காணாமல் போயுள்ளதாக முறையிடப்படுகிறது. ஒரு வார காலத்தில் 500க்கும் மேற்பட்ட தேர்தல் பதாதைகளை இழந்துள்ளதுடன் மேலும் பல பதாதைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதன் ஷானின் பிரச்சார குழு தெரிவித்திருக்கிறது.
ஸ்காப்ரோ சென்டர் தொகுதி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தனது பிரச்சாரத்தை தொடர்வதில் இருந்து இந்த பதாதைகளின் இழப்பு தன்னை தடுக்காது எனவும் நிதின் ஷான் தெரிவித்துள்ளார். காணாமல் போன பதாதைகள் குறித்து டொரண்டோ காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ள நிலையில் அவர்கள் விசாரணையை நடத்தி வருகின்றனர். கியூபெக் நகர மசூதியில் துப்பாக்கி சூடு நடத்திய கொலையாளி 25 ஆண்டுகளுக்கு பின்னர் நன்னடத்தை பிணைக்கு விண்ணப்பிக்கலாம் என கனடாவின் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து கியூபெக் நகர மசூதி ஏமாற்றம் அடைந்துள்ளதாக இன்று தெரிவித்திருக்கிறது. கொலையாளி குறுகிய காலத்துக்குள் சுதந்திரமான மனிதராக இருப்பார் என பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த தீர்ப்பினால் கியூபெக் நகர மசூதியில் கொல்லப்பட்டவர்களின் குழந்தைகள் தங்கள் தந்தையின் கொலையாளியை சந்திக்க நேரிடும் என அவர்கள் அஞ்சுகின்றார்கள். 2017ஆம் ஆண்டு கியூபெக் நகர மசூதியில் தொழுகைக்கு பின்னர் கொலையாளி 6 பேரை சுட்டுக் கொண்டார். இந்த சம்பவத்தில் மேலும் 5 பலத்த காயமடைந்திருந்தனர். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் டக்ஃபோர்டுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பெண் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஹாமில்டன் சர்வதேச விமான நிலையத்தில் நிகழ்ந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அங்கு கைது செய்யப்பட்ட நபர் தானே என 33 வயதுடைய வழக்கறிஞர் கரீமா சாட் கூறுகின்றார். ஃபோர்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் அங்கு செல்லவில்லை என கூறிய சாட், பிசி கட்சியின் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு தன்னிடம் இருந்ததாக கூறினார். தன் மீதான குற்றச்சாட்டை எதிர்த்து போராட இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தேசிய அவசர நிலைக்கு சேமித்து வைத்துள்ள மருத்துவ பொருட்களை கனடா உக்ரைனுக்கு உதவ உபயோகித்துள்ளது. ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்பு ஆரம்பத்தில் இருந்து கனடாவின் கையிருப்பில் இருந்த 375,000க்கும் மேற்பட்ட மருத்துவ உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் ஜெனீவாவில் முற்றுகையிடப்பட்ட உக்ரைனின் சுகாதார பாதுகாப்பு அமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சர்வதேச தீர்மானத்தை நிறைவேற்ற கனடாவின் சுகாதார அமைச்சர் உதவினார். உலக சுகாதார சபை கூட்டத்தில் கனடா உக்ரைனுடன் இணைந்து வழங்கிய தீர்மானத்துக்கு தேவையான வாக்குகளை பெற உதவும் வகையில் அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். தொழில் வாழ்க்கை சமநிலைக்கு உலகின் சிறந்த நகரங்களில் ஒன்றாக 3 கனேடிய நகரங்கள் தெரிவாகியுள்ளன. ஒட்டோவா, வான்கூவர், டொரண்டோ ஆகிய நகரங்கள் தொழில் வாழ்க்கை சமநிலைக்கு உலகின் முதல் 20 நகரங்களின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளன என ஒரு புதிய அறிக்கை கூறுகிறது. இந்த பட்டியலுக்காக 51 அமெரிக்க நகரங்களும் உலகின் பிற பகுதியில் இருந்து 49 நகரங்களும் கருத்தில் எடுக்கப்பட்டன. ஒட்டோவா 195.51 மதிப்பெண்களுடன் 7வது இடத்தை பெற்று இந்த பட்டியலில் முதல் தர வரிசையில் உள்ள கனேடிய நகரானது. வான்கூவர் 92.23 புள்ளிகளை பெற்று பட்டியலில் 16வது இடத்தை பெற்றிருக்கிறது. டொரண்டோ 91.12 மதிப்பெண்ணுடன் 19வது தரவரிசையில் உள்ள நகரமாக உள்ளது. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் தற்போது 9:44 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங் அரியரன். இவ்வளவு நேரமாக எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.